ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யும்போது அந்த ஃப்ரெண்டு அந்த உதவி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதாவது உதவி யாரும் செய்ய ஆள் இல்லை, உதவி செய்ய யாரும் ஆள் இல்லை, அதுவும் அவசர கால உதவி, ஆபத்தான உதவி, ஆபத்து காலத்தில் உதவுற உதவி அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃப்ரெண்டோட உதவி எடுத்துப்பாங்களே தவிர, ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு சுப காரியங்களுக்கோ இல்லைன்னா நல்ல முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் அந்த ஃப்ரெண்டு எடுத்துக்க மாட்டாங்க. 100க்கு 90% வேணான்னு சொல்லிடுவாங்க. சொந்தக்காரன் யாராவது சொன்னால் 50% எடுத்துப்பாங்க. ஓகே, இங்கே நமக்கு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்குன்ட்டு எடுத்துப்பாங்க. அப்பா அம்மா சொன்னால் 80% எடுத்துப்பாங்க. அப்பா அம்மா நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே நம்பிக்கை, அதனால் 80% எடுத்துப்பாங்க. 90% ஓகே பண்ணிடுவாங்க. யார் சொல்கிறத? மனைவி சொல்கிறது. மனைவியோ கணவனோ 90% சொல்கிறத ஓகே பண்ணிடுவாங்க. இவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தீர்மானமாக இருப்பாங்க. ஆக கழிவாக பார்க்குறது யாரை? இந்த நண்பனை, இந்த தோழியை. இவங்களெல்லாம் ரொம்ப ஆக கழிவாக பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் வேறு வழி இருக்குது அப்படிங்கிறப்போது அந்த உதவி வேணான்றாங்க. நல்ல கருத்துக்களையும் வேணான்றாங்க. ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு இது இருந்தால் கூட வேணாம் வேணாம், உண்மையிலே இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சிந்தனை ஓடும். எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி வெளி தோற்றத்துக்கு நல்லா பழகிப்பாங்க. ஆனால் ஒரு சீரியஸான ஒரு கருத்தையோ சீரியஸான ஒரு ஸ்டெப்பையோ நீங்கள் யார்கிட்டயோ சொல்லி பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இது பண்ணி பாரு அப்படின்ட்டு. காதுலையே வாங்க மாட்டாங்க. இல்லை மதிக்கிறவங்க கூட கொஞ்சம் கேட்பாங்க. ஓகே, கேட்டுட்டு